அன்பு செலுத்துங்க, நேசிங்க, தப்பு இல்லை. ஆனால் ஏசப்பாவுக்கு மேலே வைக்காதீங்க யாரையும். நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு மேலே பொண்டாட்டியோ பிள்ளையோ அப்பாவையோ தாத்தாவையோ பாட்டியோ எனக்கு ஃபேவரட்டாக இருக்க யாரையும் வச்சாலும் அது என்ன தான்? விக்கிரகமே. ஆமாம், நீங்கள் போய் நான் இதை எடுத்துன்னு போய் வைங்க, அதை எடுத்துன்னு போய் சொல்ல. நிறைய பேர் நினச்சிங்க, ஐயோ அந்த கடவுளை தான் சொல்கிறார் இவர், இந்த கடவுளை தான் சொல்ல. முதல்ல நாமளே ஒரு விக்கிரகம் தான். என் ஃபோட்டோவை அடிக்கடி ஃபோனில் பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன அழகு இந்த தலை. யோசனை பண்ணி பாருங்கள். இந்த செல்ஃபி மோகம் யாருக்கெல்லாம் இருக்கோ. கண்ணாடியில் எத்தனை பேர் முகத்தை பார்க்குறீங்க? ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு கையை கழுவும் போது அந்த சிங்க்கு மேலே கண்ணாடி இருந்தது. எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் தேனியில் இருக்கார். அவர் பார்த்துட்டு, என்ன டேனி கண்ணாடி பார்க்க நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்க சொல்லிக் கொடுக்குறத பாருங்கள், அழகாக சொல்லிக் கொடுப்பாங்க, நாசுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் சொல்லுங்கள், அது நல்ல விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. கூடிக்கு போகிறோம் இல்லையா? எத்தனை பேர்? ஒரு 20 பேர் ஊழியக்காரங்க நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, மூத்த ஊழியக்காரர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 பேர் ஊழியக்காரர் சேர்ந்து ஜெபம் பண்ண போனாங்களா ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு வாலிப பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. வாலிப பெண் பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருந்தது? பிசாசு பிடிச்சி. என்னடா இது, கிறிஸ்தவ குடும்பம் தானே, சத்தியத்தில் இருக்க குடும்பம் தானே, எப்படா பிசாசு பிடிச்சது அப்படின்னா, பிசாசு பிடிச்ச ஆள் சொல்லுது. அவர்கிட்ட இந்த ஊழியக்காரர் பேசுகிறாரு, என்னென்னா, அந்த அம்மா விட்டு நீ இவங்கள பிடிச்சா, இவங்களாம் நினச்சிக்கலாம் அந்த அம்மாவுக்கு தான் பிடிச்சிருக்கோன்னு நினச்சாங்க. ஆனால் அந்த அம்மாவை பற்றி பிசாசு சொல்லுது, அவள் எப்போ பார்த்தாலும் இயேசுவே சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், அவள் பாட்டு அவரை துதிச்சுக்கிட்டு அது எப்படி நான் உள்ளே போக முடியும்? அவகிட்ட நெருங்கவே முடியல. சரி, இவளை எப்படி பிடிச்ச? இவ தான் கண்ணாடி எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருந்தா, இவ தான் ஐப்ரோ பண்ணின்னு இருந்தா, இவ தான் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா, அதனால் நமக்கு ஏற்ற ஆளுன்னு நான் உள்ளே பூந்துட்டேன். நல்லா கவனிச்சிங்க ஐயா. கிண்டலுக்காக சொல்ல, கேலிக்காக சொல்ல, உண்மையாக நடந்த சம்பவத்தை சொன்னேன். ஒரு மூத்த ஊழியக்காரர் அப்படியே சொன்னார். அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் பிசாசு பிடிச்சிக்கிட்டு அலக்கழிப்பு, அப்படி ஒரு அலக்கழிப்பு. அந்த சகோதரிக்காக ஜெபிச்ச போது அந்த சகோதரி விடுதலை பெற்றுக்கொண்டாங்க. நல்லா கவனிங்க. பிசாசு சொல்லுது யாரோ பிடிக்கிறேன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த சுபாவம் இருக்கா? உங்களை அழகாக வச்சுங்க, தப்பு இல்லை. ஆனால் அழகே அடிமையாக இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அழகாக இருக்கிறது தப்பு இல்லை, அதை நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க. அப்போ நீங்களே உங்களை என்ன பண்ணிடுங்க, ரொம்ப பெருமையாக மெச்சிக்கொள்ள ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. இது மண்ணுங்க, இது மண். 4 நாள் ஆனால் லாசருடைய உடம்பு என்ன ஆயிடுச்சு? நாரி போச்சு. இந்த உடம்பு என்ன ஆகும்? ஆமாம், நான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், ஆமாம், நான் எதை போட்டாலும், எந்த டோன் போட்டாலும், எந்த பேஸ் போட்டாலும், ஆமாம், எவ்வளோ காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் போட்டாலும், ஆமாம், நல்லா புரிஞ்சுங்க. நாரி போன உடம்புல தான் ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுறார். நல்லா கவனிச்சுங்க. இந்த சிந்தை இருந்தாலே உங்களுக்குள்ளே ரொம்ப பெருமைலாம் வராதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், பெருமை வராது. இதெல்லாம் எதுக்காகனா, சத்துரு உங்களை தொடக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை. அப்போ நல்ல